Hello students, 10th 11th 12th கான ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ண சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் நம்ம வந்து தரமான வீடியோ தான் நம்ம சேனல்ல போட போறோம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கல்வி விஜி சேனலோட வீடியோஸை இமிடியேட்டா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஜான்வரி 6 வந்து உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரிவிஷன் 6னாக்கா நீங்க வந்து 5 அன்னைக்கே வந்து 6த்துக்கான போர்ஷனை படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ 4 வரையும், ஸோ நாளையில இருந்து நம்ம ஜான்வரி 4 வரையும் ஒரு 10 டேஸ், அதாவது நியூ இயர் தவிர்த்து ஒரு 10 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் என்ன அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்டுக்கான ஸ்டடி பிளான் 10 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். 10 டேஸ்க்கு எப்படி இந்த 10 டேஸ் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுமாரோ டேட் வந்து உங்களுக்கு 25. ஸோ 25ல இருந்து உங்களுக்கு ஜான்வரி 4 வரையும் எடுத்திருக்கேன். 25, 26, 27, 28, 29, 30, 31 வரையும் எடுத்துட்டு நியூ இயர் எடுக்கல. ஏன்னா நியூ இயர் கண்டிப்பா எல்லாரும் கோயில் போவீங்க, வெளியே போவீங்க. ஸோ கண்டிப்பா அந்த இடத்துல வந்து உங்களால படிக்க முடியாது. ஸோ அந்த ஒரு நாள் ஸ்கிப் பண்ணா கூட ஜான்வரி 2, ஜான்வரி 3, ஜான்வரி 4 எடுத்திருக்கேன். ஜான்வரி 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜான்வரி 6 வந்து ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த எக்ஸாமுக்கு ரிவிஷனுக்கு நீங்க 5 அன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ கரெக்டாக நமக்கு வந்து 10 டேஸ் எடுத்திருக்கேன். இந்த 10 டேஸ்ல 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் இது எப்படி நான் வந்து ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நீங்க இந்த கொஸ்டின் படிங்க, இந்த டீட்டெயில் படிங்க, இந்த லெசன் படிங்க, அப்படிலாம் நான் சொல்ல போறது இல்லை. ஏன்னா ஸ்டடி பிளான் அப்படின்னா டாப்பருக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், மிடிலா இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், மாடரேட்டா இருக்கவங்களுக்கு. ஸோ நீங்க வந்து இப்ப ஃபுல் போர்ஷன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு தான் எழுதியிருக்கீங்க. ஸோ ஆஃப் இயர்லியில நீங்க வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா யாருமே வந்து 100% ரெடியா இருப்பீங்கன்னா கண்டிப்பா வந்து 100% ரெடியா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜூன்ல இருந்து தான் போர்ஷன் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுலயுமே வந்து நிறைய பேர் வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்லாம் விட்டுட்டு இருப்பீங்க. குவார்டர்லிக்கு அப்புறம் தான் வந்து கண்டிப்பா படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 months படிச்சதை தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, டிசம்பர்ல போய் எழுதுவீங்க எக்ஸாமா. சரிங்களா? ஸோ அந்த டிசம்பர்ல நம்ம வந்து ஆஃப் இயர்லிக்கு எந்த அளவுக்கு தயாராயிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல டாப்பரா இருக்கவங்க கூட 70%ல இருந்து ஒரு 80% ரெடியா இருந்தா பெரிய விஷயம். சரிங்களா? கண்டிப்பா வந்து 80% ரெடி ஆயிட்டாங்கன்னா அதெல்லாம் சான்ஸே இல்லை, சூப்பர்னு அர்த்தம். அது வந்து மாடரேட்டா இருக்க பிள்ளைங்க பாத்தீங்கன்னா ஒரு 50% தான் ரெடியா இருப்பாங்க. ரொம்ப ஆவரேஜா இருக்கவங்க பாத்தீங்கன்னா 30%ல இருந்து ஒரு 35% வரையும் தான் ரெடியா இருப்பாங்க. சோ இப்ப இருக்கிற இந்த 10 டேஸ் நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாப்பரா இருக்கவங்களுக்கு அந்த 20% போர்ஷனை எப்படி கவர் பண்ணலாம், ஆவரேஜா இருக்கவங்க அந்த 50% போர்ஷனை எப்படி கவர் பண்ணலாம், அதாவது மாடரேட்டா இருக்கவங்களுக்கு, சாரி இது மாடரேட்டா இருக்கவங்க, இது ஆவரேஜா இருக்கவங்களுக்கு. ஆவரேஜா இருக்கவங்களுக்கு அந்த 35% தான் ஆல்ரெடி முடிச்சிருக்காங்க. அவங்க அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 35% கவர் பண்ணணும். ஸோ இவங்க எப்படி படிக்கலாம், இந்த 50% இருக்கவங்க ஒரு 80% வரையுமே கண்டிப்பா படிக்க முடியும். ஸோ அவங்க வந்து இன்னும் அந்த 30% எப்படி கவர் பண்ணலாம், இவங்க இந்த 20% எப்படி கவர் பண்ணலாம், இப்படிதான் பிளான் பண்ணி படிக்கணும். என்னடா இவங்களுக்கு மட்டும் 20%, நமக்கு 30 நினைக்க வேண்டாம். இவங்களுக்கு 20ன்றது இவங்க சென்டம் ட்ரை பண்ணும் பொழுது ஃபுல் போர்ஷனை படிச்சாகணும். ஸோ அவங்களுக்கு அந்த 20% படிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதே வந்து அழகா வந்து 70 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்னா ஈஸியா 70 எடுத்துடலாம், 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்னா ஈஸியா 80 எடுத்துலாம். ஏன்னா உங்களுக்கு வித் சாய்ஸ்ல தான் நீங்க அட்டன் பண்ண போறீங்க. ஸோ அதனால கண்டிப்பா வந்து உங்களால ஈஸியா நல்ல மார்க் எடுக்க முடியும். ஸோ இதை எப்படி நான் பிளான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 11th சொல்லிட்டு அதுக்கப்புறம் 10th சொல்லிட்டு அப்புறம் 11th 12th சொல்றேன். 10th வந்து நான் மேக்ஸுக்கு வந்து 3 நாள் சொல்லியிருக்கேன். பாருங்க, மேக்ஸுக்கு 3 டேஸ், மேக்ஸுக்கு 3 டேஸ், சயின்ஸுக்கு ஒரு 2 டேஸ், அதுக்கப்புறம் சோசியலுக்கு ஒரு 2 டேஸ், சாரி சோசியலுக்கு ஒரு 3 டேஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தமிழுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 3 டேஸ், சயின்ஸ் 2 டேஸ், தமிழ் 2 டேஸ், சோசியல் 3 டேஸ்,
மேக்ஸ் 3 டேஸ். ஏன்னா சோஷியலும் மேக்ஸும் கவர் பண்றது தான் உங்களுக்கு டைம் பத்தாது. ஸோ அதனால மேக்ஸுக்கும் சோஷியலுக்கும் 3 டேஸ் கொடுத்துட்டு சயின்ஸ்க்கு 2 டேஸ், தமிழுக்கு 2 டேஸ் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ்க்கு நான் உங்களுக்கு கொடுக்கல, டைம் கொடுக்கல. ஏன்னா இங்கிலீஷ் வந்து ஈஸியா நீங்க கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம், செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம், தேர்ட் ரிவிஷன் எக்ஸாம், 3 ரிவிஷன் நடக்கும். அது இல்லாம நிறைய பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் 4 ரிவிஷன் கூட கொடுப்பாங்க. ஸோ அதனால ஈஸியா 10th வந்து நீங்க இங்கிலீஷ் வந்து அந்த டைம் படிச்சுக்க முடியும். ஸோ நான் 11th 12th கூட இங்கிலீஷ் தமிழ்லாம் கொடுக்கவே இல்லை. ஆனா 10th மட்டும் தமிழ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ பாருங்க 25 அன்னைக்கு மேக்ஸ் பார்க்க போறீங்க, 26க்கு சயின்ஸ், 27க்கு சோஷியல், 28க்கு மேக்ஸ், 29க்கு சயின்ஸ், 30க்கு சோஷியல், 31க்கு தமிழ், ஜனவரி 2க்கு மேக்ஸ், ஜனவரி 3க்கு சோஷியல், ஜனவரி 4க்கு தமிழ். ஸோ இதை எப்படி நீங்க படிக்க போறீங்க, என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இப்ப டாப்பரா இருக்கவங்க ரிவிஷன் பண்ணும்போதே நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் விட்டு வச்சிருப்பீங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, டாப்பரா இருக்கவங்க வந்து அந்த எக்ஸசைஸ் விட்டு வச்ச சாப்டர் அவாய்ட் பண்ணது, எக்ஸசைஸ் விட்டு போனதெல்லாம் டாப்பரா இருக்கவங்க மேக்ஸ் அதை பார்த்துக்கோங்க. அதே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நான் பாஸ் ஆகுறதே கஷ்டம் அப்படின்றவங்க, பாஸ் ஆகுறதே கஷ்டம்ன்றவங்க, அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்ப வந்து உங்களுக்கு லாஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் நடந்தது, குவார்டர்லி நடந்தது, செகண்ட் மிட்டம் நடந்தது, அதுக்கு அடுத்தது இப்போ ஆஃப்லி நடந்தது. இந்த எல்லா கொஸ்டின் பேப்பர்ல இருக்க 5 மார்க் சம்ஸ் எல்லாமே பாருங்க. அதுல இருக்க 8 மார்க் சம்ஸ், ஜாமெண்ட்ரி, கிராஃப், இதுல எதெல்லாம் தெரியாதோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி படிங்க. அதே மாதிரி 1 வேர்ட்ஸ் இதெல்லாம் செலக்ட் பண்ணி படிங்க. மாடரேட்டா இருக்கவங்க, அதாவது நான் வந்து பப்ளிக்ல 80 மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் குரூப்பாவே பிரிச்சுறேன். டாப்பரை வந்து ஏனோ, மாடரேட்டர் பீனோ, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சின்னு சொல்றேன். ஸோ பி குரூப் எப்படி மேக்ஸ் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு 8 சாப்டர் இருக்கு 10th. ஸோ அந்த 8 சாப்டர்ல அட்லீஸ்ட் ஒரு 6 சாப்டராவது நம்ம கவர் பண்ணணும். அது பேலன்ஸ் இருக்க சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. 1 வேர்ட்ஸ் ஃபுல்லா ரெடி ஆயிடுங்க, கிராஃப், ஜாமெண்ட்ரி ரெடி ஆயிடுங்க. அது போக நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்க்க கூடாது, இம்பார்ட்டன்டான சாப்டர் எல்லாமே கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ 10th மேக்ஸ் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டேன். சயின்ஸை பொறுத்தவரையும் ஃபுல் புக்குமே ஒரு வயசு கொடுத்து படிங்க. டாப்பர்ஸ், அதாவது ஏ குரூப். அடுத்தது பி குரூப் வந்து நீங்க வந்து மேக்சிமம் எவ்வளவு லெசன் முடிக்காம வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே முடிக்க பாருங்க. அதே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கவங்க, சி குரூப்ல இருக்கவங்க வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கிறது எல்லாத்தையுமே கவர் பண்ணுங்க. சோஷியலுமே அதே தான், சேம். சோஷியலா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், எல்லாருமே இதே மாதிரியே இதே பேட்டர்ன்லயே ABC இந்த 3 டீமே இந்த மாதிரி படிக்க பாருங்க. கண்டிப்பா இந்த 10 டேஸ் உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தா இருக்கும். நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு நாளும் வந்து அப்படியே உட்காந்து நீங்க 24 மணி நேரம் படிங்கலாம் சொல்லல. ஒரு நாளைக்கு மார்னிங்ல ஒரு 2 hours, ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு 2 hours, திரும்ப ஒரு 6 o'clock மேல ஒரு 2 இல்ல ஒரு 3 hours, மேக்சிமம் ஒரு 7 hours ட்ரை பண்ணுங்களேன் கொஞ்சம் படிக்க. அட்லீஸ்ட் ஒரு 6 hours ஆச்சும் படிக்க ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்குமே டைம் வேஸ்ட் பண்ணாம படிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த 10 டேஸ்ல மேக்சிமம் போர்ஷன் கவர் பண்ணலாம். எல்லாருமே வந்து நான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் படிக்கிறேன், செகண்ட் டிவிஷன் படிக்கிறேன், தேர்ட் டிவிஷன் படிக்கிறேன் அப்படி எல்லாம் இல்லாம நம்மளோட டார்கெட்டே பப்ளிக்ல மார்க் எடுக்கிறது தான். இப்ப பப்ளிக்ல வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து 500 அப்படின்னா எல்லாருக்குள்ளயும் நிறைய எய்ம் இருக்கணும். ஒரு சிலர் வந்து 480 எடுக்கணும்னுவீங்க, ஒரு சிலர் 400 வரணும்னுவீங்க. 400 எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் இருக்கும் நிறைய பிள்ளைங்களுக்கு. ஒரு சிலர் நிறைய பேர் இப்ப வரையுமே 200 வந்து தாண்டி இருக்க மாட்டீங்க. சோ அவங்கலாம் வந்து எனக்கு 350 வந்தா போதும்பா அப்படின்ற நிலைமையில இருப்பீங்க. சோ இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எதெல்லாம் நம்ம வந்து ஆஃபலிக்கு நம்ம கவர் பண்ணாம பேலன்ஸ் விட்டு வச்சிருக்கோமோ அது எல்லாத்தையுமே இந்த 10 டேஸ்ல கவர் பண்ணும்போது நம்ம பப்ளிக் ஓரளவுக்கு தயாராயிடலாம். சோ பப்ளிக் தயாராகிறதுனா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமுக்கு நமக்கு ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். சொன்னது புரியுதுங்களா? சோ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் அப்ப நம்ம படிக்கும் போது ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோமோ அதை மட்டும் தான் நம்ம படிக்க போறோம். சோ இங்க கொடுத்துருக்க இந்த பிளான்ல நீங்க 10th இந்த மாதிரி படிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து சூப்பரா நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் பப்ளிக் எழுத போறீங்க. சோ கொஞ்சம் நர்வஸா இருக்கும், கான்பிடென்ட்டா உங்களால முடியும், நம்பிக்கையோட படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ஃபுல் சப்போர்ட்டிவா இருப்பேன். நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல நான் பேசுவேன். கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர்லாம் வாட்ஸ்அப் சேனல்ல தான் ஷேர் பண்ணுவேன். இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, 10th முடிச்சிட்டோம். அடுத்து 11th 12th நான் 12th வீடியோ அப்லோட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சோ கண்டிப்பா வந்து நான் இனி வரும் நாட்கள்ல
12க்கும் சரி 11க்கும் சரி ரிவிஷனுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கட்டும், பப்ளிக் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணல தான் இருக்கேன். ஸோ நான் 12க்கு அப்லோட் பண்றது நல்ல முடிவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்க எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணணும். நீங்க கொடுக்குற அந்த மோட்டிவேஷன் தான் எனக்கு நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து எனர்ஜியா இருக்கும். 11க்கு பாருங்க, நான் வந்து காமர்ஸ் குரூப், அதாவது பிசினஸ் மேக்ஸ் வித் காமர்ஸ் இல்லையா, அந்த ஆர்ட்ஸ் குரூப்பா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் குரூப்பா இருக்கட்டும், பயாலஜி வித் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி குரூப் எல்லாருக்குமே 3 குரூப்புக்குமே பிளான் கொடுத்துருக்கேன். இதுல ஹிஸ்டரி ஜியோகிராஃபின்னு வரவங்க நீங்க வந்து உங்க சப்ஜெக்ட்ல இதுல எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து ஆப்ஷனலா உங்களோட சப்ஜெக்ட் வருதோ அதை இந்த டேட்ல சேர்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யார் யாருக்கு எத்தனை நாள் கொடுத்துருக்கேன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 11க்கு ஆனா 11க்கும் 12க்கும் சேம் பிளான் தான். ஸோ ஒரு முறை சொல்லும் போது 12ம் ரெண்டு பேருமே சேர்த்தே சொல்லிடுறேன். 11th and 12க்கு பிசினஸ் மேக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 டேஸ் கொடுத்துருக்கேன். இங்க ஒரு நாள் 25, அதுக்கப்புறம் 27, அதுக்கப்புறம் 31. சரிங்களா? இங்க 3 நாள் கொடுத்துருக்கேன் பிசினஸ் மேக்ஸ். அதுக்கு அடுத்தது காமர்ஸ் 3 டேஸ் கொடுத்துருக்கேன். காமர்ஸ் பாத்தீங்கன்னா இங்க ஒரு நாள் 29 கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது 30 கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்து 3 கொடுத்துருக்கேன். அதே தான் சேம் இங்கேயும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதுவே 12க்குமே வந்து 11க்கு என்ன கொடுத்துருக்கணும் அதே சேம் பிளான் தான். ஸோ கன்ஃபியூஷன் வேண்டாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது எக்கனாமிக்ஸ் பாத்தீங்கன்னா 2 டேஸ் தான் கொடுத்துருக்கேன். இங்க ஒரு நாள் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் இங்க ஒரு நாள் கொடுத்துருக்கேன். 26ம் 28ம் எக்கனாமிக்ஸ். 12க்குமே அதே சேம் பிளான் தான். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அக்கௌண்ட்ஸ் வந்து 2 டேஸ் தான் கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இங்க ஒரு நாள் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது இன்னொன்னு இங்கே இன்னொரு நாள் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஜான்வரி 2ம் ஜான்வரி 4ம் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அக்கௌண்ட்ஸ்க்கு பதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் உள்ளவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஜான்வரி 2ம் ஜான்வரி 4ம் படிச்சுக்கோங்க. பயாலஜி உள்ளவங்க ஜான்வரி 2ம் ஜான்வரி 4ம் பயாலஜி படிச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இதே தான் சேம் பிளான் 12க்குமே கொடுத்துருக்கேன். இங்க பயாலஜி இங்க என்ன கொடுத்துருக்கணும் அதே சேம் டிட்டோ தான். உங்களுக்கு புரியணுன்றக்காக நான் 12ன்னு தனியா போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சேம் 11க்கும் 12க்கும். ஓகேங்களா? எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரி, நீங்க எப்படி படிக்கணும்னு சொல்றேன். உங்களுக்கு நான் இங்கிலீஷும் கொடுக்கல, தமிழும் கொடுக்கல. ஏன்னா உங்களுக்கு 11ஆ இருக்கட்டும் 12ஆ இருக்கட்டும் உங்களோட மேஜர் மார்க் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால 11க்கு இங்கிலீஷ் தமிழ் வந்து நீங்க அந்தந்த ரிவிஷனுக்கு படிக்கும்போது படிச்சுக்கலாம். ஆனா மேஜர் சப்ஜெக்ட் கவர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த டைமை நம்ம விட்டுட்டோம்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு லாங் பீரியட் படிக்கிறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது. 10க்குனா கூட உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாத்தீங்கன்னா 10க்கு வந்து மார்ச் 28 ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் 15 தான் முடியுது. எப்படி 10க்கு பாருங்க, அவங்களுக்கு வந்து மார்ச் வந்து 28 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 15 முடியுது. ஸோ இந்த 28 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு அப்புறம் தேர்ட் ரிவிஷனுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு 10 to 15 டேஸ் 10க்கு இருக்கும். ஆனா 11க்கு மார்ச் 5 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, மார்ச் 27 முடியுது. அதே 12க்கு பாத்தீங்கன்னா மார்ச் 3 ஸ்டார்ட் ஆகி மார்ச் 25 முடியுது. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் ப்ராக்டிக்கல் இதுவே சரியா போயிடும். ஸோ உங்களுக்கு டைமே இருக்காது. ஸோ 11th and 12th கொஞ்சம் பொறுப்பா டைமை வேஸ்ட் பண்ணாம இந்த 10 டேஸ் அழகா பிளான் பண்ணி படிங்க. யாரெல்லாம் ஆஃப் இயர்லிக்கு பக்காவா தயாராயிட்டு எக்ஸாமுக்கு போனீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் நான் ஆஃப் இயர்லிக்கு சுத்தமா படிக்கல நான் அப்படியே எக்ஸாம் போனேன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நான் ஆஃப் இயர்லிக்கு நான் ஒரு 70% ஆச்சு ரெடி ஆனேன் அப்படின்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணணும். கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கமெண்ட்ஸ்ல தான் என் கூட பேச போறீங்க. என்னால முடிஞ்ச வரையும் நான் எல்லாருக்கும் கமெண்ட்ஸ்ல ரிப்ளை கண்டிப்பா கொடுப்பேன். மற்ற சேனல்ஸ்ல எல்லாம் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கிடைக்காது. கண்டிப்பா என்னோட சேனல்ஸ்ல கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கிடைக்கும். நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா பிடிஎஃப் என்னால ஷேர் பண்ண முடியாது. ஆனா நான் போற வீடியோஸ்க்கான இமேஜஸ் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய இமேஜஸ் நான் ஷேர் பண்ணிட்டு தான் அந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம்க்கு ஆல்ரெடி வாட்ஸ்அப் சேனல்ல இருந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்ப எப்படி நீங்க படிக்க போறீங்கன்னா 11th and 12th ரெண்டு பேருமே காமர்ஸ் குரூப்பா இருக்கவங்க எக்கனாமிக்ஸ் 2 நாள், காமர்ஸ் 3 நாள், பிசினஸ் மேக்ஸ் 3 நாள், அக்கௌண்ட்ஸ் 2 நாள். அதே சயின்ஸ் குரூப் பயோமேக்ஸா இருக்கிறவங்களுக்கு பயாலஜிக்கு 2 நாள், மேக்ஸுக்கு 3 நாள், கெமிஸ்ட்ரிக்கு 3 நாள், பிசிக்ஸ் 2 நாள் கொடுத்துருக்கேன். அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2 நாள், மேக்ஸ் 3 நாள், கெமிஸ்ட்ரி 3 நாள், பிசிக்ஸ் 2 நாள். சரிங்களா? ஸோ இதுல எப்படி நம்ம படிக்க போறோம்? பிஎம் பொறுத்த வரையும்
டாப்பரா இருக்கவங்க என்னென்ன சாப்டர் என்னென்ன எக்ஸசைஸ் முடிக்கலையோ அது எல்லாத்தையுமே கவர் பண்ணுங்க. சரிங்களா? பிஎம் பொறுத்தவரையும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கவங்க, ஆவரேஜ் மீன்ஸ் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 60 ஆச்சும் என்ன பொறுத்தவரையும் கல்வி விஜி சேனலை பொறுத்தவரையும் 60க்கு கீழே யாருமே போகக்கூடாது. சரிங்களா? கண்டிப்பா வந்து நம்ம சொல்ற இம்பார்ட்டன்ஸை நீங்க படிச்சீங்கன்னா 60ல இருந்து 70 கண்டிப்பா எடுக்க முடியும். ஸோ கான்பிடென்ட்டா நான் சொல்லக்கூடியதை மட்டுமே படிங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் முடிஞ்ச வரையும் நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்க எழுதின ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் இதை கவர் பண்ணாவே நம்ம வந்து அடுத்தடுத்த எக்ஸாம்ல நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். தைரியமா படிங்க. ஸோ அதே மாதிரி பி குரூப், நான் ஏ குரூப்ன்றவங்க டாப்பர், பி குரூப்ன்றவங்க 70 to 80%, சி குரூப்ன்றவங்க 60% நான் சொல்றேன். ஸோ அவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஆவரேஜ் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ ஏ குரூப் ஃபுல்லாவே படிக்க பாருங்க. ஆனா எல்லாருமே வந்து 1 மார்க்ஸை கண்டிப்பா படிச்சாகணும். எல்லா மேக்ஸும் 5 மார்க்ஸ் பார்ப்பீங்க, 2 மார்க்ஸ் பார்ப்பீங்க, எல்லாத்தையும் பார்ப்பீங்க. கடைசியில் வந்து நம்ம வந்து 1 மார்க்ஸை கோட்டை விட்டுருவோம். ஸோ 1 மார்க்ஸை நல்லா பாருங்க. இங்க படிக்கும் பொழுதே இதுல வந்து நீங்க பிஎம் வந்து உங்களுக்கு நான் 3 நாள் கொடுத்துருக்கேன். இந்த 3 நாள் இங்க ஒரு நாள், இங்க ஒரு நாள், இங்க ஒரு நாள் இருக்கு. இந்த 3 நாள்ல லாஸ்ட் நாள் வந்து பிஎம்க்கு 1 மார்க்ஸும் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? பிளஸ் 1 மார்க்ஸ் அதில் ஆட் பண்ணிடுங்க. அதே மாதிரி மேக்ஸ் போடுறவங்களும் மேக்ஸுக்கு வந்து உங்களுக்கு 3 நாள் கொடுத்துருக்கேன். இங்க ஒரு நாள், இங்க ஒரு நாள், இங்க ஒரு நாள். நீங்களும் என்ன பண்ணீங்க 1 மார்க்ஸை இங்க ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே, எந்த சப்ஜெக்டா இருந்தாலும், சயின்ஸ் குரூப்பா இருந்தாலும், காமர்ஸ் குரூப்பா இருந்தாலும், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 1 மார்க்ஸை தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த 11th 12th 10th இந்த 3 ஸ்டாண்டர்டுமே யாரெல்லாம் இந்த 10 டேஸ்ல ஆல் சப்ஜெக்ட் நல்லா கவனிங்க, ஆல் சப்ஜெக்ட் 1 வேர்ட்ஸ் கண்டிப்பா படிப்பேன் அப்படின்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 1 மார்க்ஸை கண்டிப்பா படிக்கணும். இமிடியேட்டா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் வந்து இந்த 10 நாள்ல எனக்கு வந்து 1 மார்க்ஸை ஆல் சப்ஜெக்ட் நான் கவர் பண்ண போறேன்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா முதல்ல ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற அந்த லைக் தான் சேனல் வளரும். ஆல்ரெடி விஎல் கிளாஸஸ் சேனல் பிளாக் பண்ணிட்டாங்க. அதுவே வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணதுனால வந்த ஒரு ப்ராப்ளம் தான். அது வந்து பிரதர்ஸ் யூனியன் கொஸ்டின் பேப்பர் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும்னு எனக்கு தெரியாது. ஸோ தெரியாம நான் அப்லோட் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடுச்சு. ஸோ கல்வி விஜய் சேனலை கண்டிப்பா வளர்த்து விட வேண்டியது உங்களோட பொறுப்பு. நீங்க இதுவரையும் கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் மேலெல்லாம் எவ்வளோ குழந்தைங்க உங்க ஹெல்த் எப்படி இருக்கு, உங்க ட்ரை ஐஸ் எப்படி இருக்கு, உங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க மேடம், வீடியோ போட்டுட்டே இருக்கீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. அத்தனை பிள்ளைங்களுக்குலாம் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்களோட ப்ரேயர்னால கண்டிப்பா என்னோட ஹெல்த் இன்னும் நல்லாவே இருக்கும். கண்டிப்பா நான் கும்பிடுற அந்த தெய்வம் எனக்கு வந்து இன்னும் சேனல்ல நல்லா வளர்த்து விடுறதுக்கும், பிள்ளைங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணி பிள்ளைங்களை மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கும், கடவுள் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு சக்தியை கொடுப்பாரு நான் நம்புறேன். உங்களோட ப்ரேயர்ஸும் எனக்கு கண்டிப்பா வேணும். உங்களுக்காகவும் நான் சேர்த்து தான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். டெய்லி நான் மார்னிங் எழுந்து ப்ரேயர் பண்றேன். உங்களுக்காக ப்ரேயர் பண்றேன். கண்டிப்பா எல்லாரும் நல்லா எக்ஸாம் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் கான்ஃபிடென்ட்டா படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி பிஎம் மேக்ஸ் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பிசிக்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயாலஜிலாம் இன்சைட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். 11th சரி 12th சரி. ஸோ இந்த இன்சைட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ற மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் என்ன இன்சைட் கொஸ்டின்ஸ் இருக்கு, அது கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் மேக்ஸ்ல என்ன கிரியேட்டிவ் சம்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நீங்க பார்த்து அதுக்கேற்ற மாதிரி படிக்க போறீங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு நிறைய ப்ராக்டிக்கல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நல்ல மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸியா எடுத்துலாம். ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல என்ன சொல்றீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டஃப் ஆச்சு எப்படி மார்க் எடுக்க முடியும்ன்றீங்க. கண்டிப்பா வந்து யாருமே பிறக்கும் போதே எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வர்றது கிடையாது. டாப்பரா இருக்க பிள்ளைங்களும் ஆவரேஜா இருக்க பிள்ளைங்களுக்கும் கடவுள் எல்லாருக்கும் ஒரே மூளை தான் கொடுத்துருக்காரு. நீங்க எந்த அளவுக்கு உங்களோட படிப்புக்கு அதிகபட்ச அக்கறை எடுத்து அதிகபட்ச நேரம் ஒதுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட நாலேஜ் கண்டிப்பா வந்து இம்ப்ரூவ் ஆகும். எல்லாராலையுமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். கான்ஃபிடென்ட்டா படிங்க. என்னால முடியல, நான் தமிழ் மீடியம் தான் படிக்கிறேன், நான் ஸ்லோ லேர்னரா இருக்கேன் அப்படின்னு உங்களையே நீங்க வந்து குறைவா எடை போட்டுக்க வேண்டாம். கண்டிப்பா எல்லாராலையுமே சாதிக்க முடியும். அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம் உங்ககிட்ட இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். எக்ஸாம் டைம் என்னால சொல்ல முடியல. இப்ப 2 மார்க்ஸ்க்கு நீங்க கொடுக்கக்கூடிய நோட்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 2 or 3 லைன்ஸ் நோட்ஸ் கொடுத்தாவே போதும். உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பத்த மாட்டுது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னீங்க எனக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சிச்சு, ஆனா என்னால வந்து எக்ஸாம் சரியா பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க டைம் பத்தலன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 3 மார்க்ஸை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து மேக்சிமம் ஒரு 3ல இருந்து ஒரு 5 or ஒரு 7 லைன் கூட வச்சுக்கோங்க. 3 to 7 லைன், மேக்சிமம் 7. அது வந்து 5 லைன் கூட போதும். ஆனா கீ பாயிண்ட் என்ன இருக்கு உள்ள, அந்த கீ பாயிண்ட்
பாயிண்ட் தான் மெயினா பார்ப்பாங்களே. உங்களுக்கு 10th போன பிள்ளைங்களுக்குலாம் நல்லாவே தெரியும். 10th வந்து உங்களோட நோட்ஸ் கம்மியா இருந்தாலும் அந்த கீ பாயிண்ட் இருந்தா அப்படியே ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால கான்ஃபிடென்ட்டா இருங்க. எவ்வளவு பக்கமா எழுதணும்ன்றது முக்கியம் கிடையாது. அதே மாதிரி 5 மார்க்ஸா இருந்தா தயவு செஞ்சு சைட் ஹெட்டிங் போடுங்க, சப் ஹெட்டிங் போடுங்க. சப் ஹெட்டிங் போட்டு அதை வந்து அண்டர்லைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எழுதுங்க. இந்த மாதிரி எழுதுங்க. திரும்பி இங்க ஒரு 2 சைட் ஹெட்டிங், திரும்ப இங்க நோட்ஸ் எழுதுங்க. எல்லாத்துக்குமே இந்த சைட் ஹெட்டிங்ல பென்சில்லயே அண்டர்லைன் பண்ற பழக்கம் வச்சுக்கோங்க. ஹேண்ட் ரைட்டிங் ஒரு இது எழுதுறீங்களா, அந்த இடத்துல இந்த இப்படி கரன்னு அடிச்சு எழுதுறதெல்லாம் வேண்டாம். ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சா ஒரே ஒரு லைன் இப்படி போட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அடுத்த லைன் கண்டினியூ பண்ணுங்க. அதை விட்டுட்டு அந்த பேப்பரையே பார்க்க ஒரு சில போட்டு இப்படி எல்லாம் கிறுக்கிலாம் வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது கரெக்ஷன் பண்றவங்களுக்கு என்ன தோணும், அப்பா என்ன ஒரு பேப்பர்ப்பா அப்படின்ட்டு கரெக்ஷன் பண்ணும்போதே அவங்களுக்கு ஒரு வெறுப்புல கரெக்ஷன் பண்ணாங்கன்னா போடுற அந்த 5 மார்க்ஸ்ல உங்களுக்கு 2 மார்க்ஸ் அவங்களே எடுத்துருவாங்க. ஸோ அதனால தயவு செஞ்சு ஹேண்ட் ரைட்டிங்கை மாற்ற முடியலனாலும் அட்லீஸ்ட் ப்ரெசன்டேஷனை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க. டைமை கீப் அப் பண்ணுங்க. படிக்கணுன்ற எண்ணத்துக்குள்ள வாங்க. எல்லாராலையும் சாதிக்க முடியும். ஆனா எதுக்குமே நம்ம இறங்கி வேலை செஞ்சா மட்டும்தான் அந்த மார்க்ஸ் எல்லாமே நம்ம கை கூடும். கடவுளை வந்து வெறும் வணங்குறதுனால மட்டும் நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிட முடியாது. கடவுள் வந்து நமக்குள்ளதான் இருக்காரு. என்னைக்கு நம்ம வேலையை நம்ம கரெக்டா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நைட் படுக்கும் பொழுது அன்ன பொழுதுக்கு இன்றைக்கு பொழுது எனக்கு நல்லபடியா போச்சு பகவானே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கிறிஸ்டினா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், ஹிந்துவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் உங்களோட கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம என்ன விஷயம்லாம் நல்லது பண்ணோம், என்ன விஷயம்லாம் இன்னைக்கு சரியா நம்ம பண்ணல அப்படின்னு தூங்க போகும்போது பிளஸ் ஆர் மைனஸை யோசிங்க. அந்த பிளஸ் வந்து யோசிக்கும் போது ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பிள்ளைங்களா. நான் வந்து டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன் இல்லையா, இப்ப ஸ்டாப் பண்ணிட்டேன் எடுக்கிறது இல்ல. பிளஸ் விஷயம்ன்றத வந்து பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். அந்த பிளஸ் வந்து மறுநாள் வந்து அந்த பிளஸ் வந்து நிறைய பிளஸ்ஸா மாறணும் நம்ம செக் பண்ணும்போது. அதே மைனஸ் வந்து 2 மைனஸ் இருக்குன்னா அடுத்த நாள் வரும்போது ஒரு மைனஸ் கூட இல்லாம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரியான நமக்கு நெகட்டிவான என்னென்ன ஒரு கேரக்டர்ல நம்ம நெகட்டிவா நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் தவறா செய்யறோமோ அந்த விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம படிப்படியா குறைக்க பார்க்கணும். அந்த மாதிரி குறைச்சிட்டே வரும்பொழுது நம்ம படிக்கிற படிப்பா இருக்கட்டும், நம்ம கேரக்டரா இருக்கட்டும், நம்ம பெரியவங்களுக்கு நம்ம ஒபே பண்றதா இருக்கட்டும், மற்றவங்களுக்கு உதவி செய்யற குணமா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நல்லபடியாவே அமையும். முடிஞ்ச வரையும் எல்லாரும் இருக்கிற டைமை பிளான் பண்ணுங்க. ஸ்டடி பிளான் போடுங்க, ஸ்டடி பிளான் போடுங்கன்னு மத்தவங்க கிட்ட கேட்கறத விட உன்னை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட தோலை நீ தட்டிக்கோ. கண்டிப்பா உன்னால மட்டும்தான் முடியும். நீ மட்டும்தான் ஜெயிக்க முடியும். உன்னால கண்டிப்பா சாதிக்க முடியும். நீ ஜெயிக்கலன்னா வேற யார் ஜெயிக்க போறது? சோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி நம் பக்கம். நிச்சயமா நம்ம ஜெயிக்க போறோம். எல்லாரும் நல்லா படிக்க போறோம். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண போறோம். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் பாக்குறீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லா அப்படியே எல்லாத்தையுமே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த கொஸ்டின்ஸ்ல என்னெல்லாம் நமக்கு தெரியலையோ அதையெல்லாம் இம்மிடியேட்டா படிக்க பாருங்க. தெரியாத ரொம்ப டஃபா இருக்கிறத மட்டும் எழுதி பாருங்க. கஷ்டமான ஹார்ட் வேர்ட்ஸை எழுதி பாருங்க. மேக்ஸை முடிஞ்ச வரையும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இந்த கைடை வச்சு பாக்குறது, நோட்டை வச்சு பாக்குறது, இந்த மாதிரி எல்லாம் செய்யாம அழகா ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. மேக்ஸா இருக்கட்டும், பிசினஸ் மேக்ஸா இருக்கட்டும், 11th 12th மேக்ஸா இருக்கட்டும், 10th மேக்ஸா இருக்கட்டும், சரிங்களா? அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நான் இல்ஸ்ட்ரேஷனும் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கேன், எக்ஸாம்பிள்ஸ்லும் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கேன். நான் கண்டிப்பா திரும்ப வந்து நிறைய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்மே பப்ளிக்கானதும் ரிவிஷனுக்கானதும் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு வீடியோ போட்டேன்னா அந்த வீடியோல வந்து 100 பேர் பாக்குறாங்கன்னா அந்த 100ல 30 பிள்ளைங்க மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறாங்க. மீதி 70 பிள்ளைங்க சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. காரணம், நான் திரும்ப வந்து போட்ட வீடியோவே வந்து திரும்ப எனக்கு மெசேஜ் பண்றாங்க, காமர்ஸ் வீடியோ போடுங்க, அக்கௌண்ட்ஸ் வீடியோ போடுங்க. அப்போ ஆல்ரெடி எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கெமிஸ்ட்ரிக்குலாம் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். ஆனா எக்ஸாம் டைம்ல வந்து கெமிஸ்ட்ரிக் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதை விட முக்கியம் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்றதுனால உங்களோட நம்பர் வந்து சேஃப்டியா தான் இருக்கும். யாருக்கும் உங்களோட நம்பர் எனக்கே கூட தெரியாது, சரிங்களா? சோ நான் போடுற வீடியோஸை மட்டும் நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப பார்க்க முடியும். சோ என்னோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர்ஸ், ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கண்டிப்பா நான் அதுல ஷேர் பண்ணுவேன். முடிஞ்ச வரையும் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்களுக்குள்ள இருக்க திறமைய வெளியே கொண்டு வர்றதுக்கு உங்களால மட்டும்தான் முடியாது. உங்களோட டீச்சர்ஸா இருக்கட்டும், உங்களை பேரண்ட்ஸா இருக்கட்டும், யூடியூபர்ஸா இருக்கட்டும், யாராலையும் கொண்டு வர முடியாது. யார் என்ன அட்வைஸ் பண்ணாலும் அதை நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் உள்வாங்குறீங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் நீங்க அதை ஃபாலோ பண்றீங்கன்றதுதான் உங்களோட மார்க்ஸா மாறும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் யூஸ்ஃபுல்லா இருந்தது, இதுக்கப்புறம் நீங்க எத்தனை மார்க்ஸ்க்கு எஃபர்ட் போட போறீங்க, உங்களோட டார்கெட் என்னோட இப்ப நீங்க எனக்கு நான் இவ்வளவு நேரம் நான் பேசுறதுக்கு நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பிரைஸ் கிஃப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல நீங்க என்ன தெரிவிக்க போறீங்க அப்படின்னா, ரிவிஷன் எக்ஸாம்ல
10th ஸ்டாண்டர்ட் 500க்கு நீங்க எவ்வளவு எடுக்க போறீங்க? 12th ஸ்டாண்டர்ட் 600க்கு நீங்க எவ்வளவு எடுக்க போறீங்க? 11th ஸ்டாண்டர்ட் 600க்கு 11th and 12th 600க்கு நீங்க எவ்வளவு எடுக்க போறீங்க? உங்களோட டார்கெட் ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பப்ளிக் டார்கெட் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த டார்கெட்ல இருந்து பப்ளிக் டார்கெட் எந்த அளவுக்கு நமக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு வளர்ந்துட்டே போகுது அப்படின்றத நம்ம காலப்போக்கில் பார்ப்போம். கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு வீடியோஸ் இடையில உங்களுக்கு அப்பப்ப நான் வருவேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மோட்டிவேஷனா நிறைய வீடியோஸ் போடுவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆள்னு வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. தேங்க்யூ.